கைஸ் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாய்ஸ் அகாடமியோட பிவைக்யூ புக் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை பற்றின அப்டேட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ்னு பார்க்கலாம். 2023 எப்படி இருந்துச்சு, 2024 எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இது 2023. ஸோ பாருங்கள், டிஎன்பிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முந்தைய மற்றும் இடைக்கால இந்திய வரலாறு பார்த்தீங்களா, இது புக் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா 2019 to 23 இருந்த கொஷின். இதே வந்து புக் நம்பர் 11 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது என்ன அப்படின்னா அதே டாப்பிக்கில் முந்தைய மற்றும் இடைக்கால இந்திய வரலாறு 2016 to 18 நடந்த கொஷின். ஸோ ஒரு டாப்பிக்கு 2 புக்கு இருக்கும் உங்களுக்கு. என்ன அப்படின்னா நியூவாக நடந்தது வந்து ஃபர்ஸ்ட் புக்குன்னு கொடுத்துருப்பாங்க, ஓல்டாக நடந்தது வந்து உங்களுக்கு 2016 to 18 கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு தெரியும் பாருங்கள், இடைக்கால வரலாறு அப்படின்னா யார் யார் வருவாங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் வரும், வேதக்காலம், சமணம், பௌத்தம். ஆக்சுவலாக மேக்ஸிமம் அது நமக்கு குரூப் 4 கிடையாது. சிந்து சமவெளி நாகரிகம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் குப்தர்கள் பார்க்கலாம், மௌரியர்கள் வந்து ரொம்ப ரேராக கேட்பாங்க. ஸோ பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், டெல்லி சுல்தானேட், பாமினி அரசுகள். இப்போ நம்ம நியூ புக்கில் இருக்கிறது வந்து பாமினி அரசுகள் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணிட்டாங்க, ஆனால் பட் கொஷின்ஸ் வருங்க. ஸோ நீங்கள் பாமினி அரசுகள் படிச்சுக்கிறது வந்து சேஃப் தான். ஸோ விஜயநகர அரசுகள், பக்தி இயக்கம், அதுக்கப்புறம் முகலாய பேரரசு, மராத்தியர்கள். ஸோ வந்து இந்த டாபிக்ஸ் தான் இதில் வந்து கவர் ஆகும். இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி முந்தைய மற்றும் இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்கிறதுல என்னென்ன டாபிக்ஸ் இதுதான் கவர் ஆகும். நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்கள், நவீன இந்திய வரலாறு, அதாவது மாடர்ன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ பாருங்கள் 2019 to 23 அதே தான். புக் 2 இதே, புக் 12 நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016 to 18 அதே டாபிக் தான், நவீன இந்திய வரலாறுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்ன டாபிக் வந்து கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஐரோப்பியர் வருகை வருவாங்க, ஆங்கிலேயரின் ஆட்சியின் விளைவுகள், அதுக்கப்புறம் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்கால மற்றும் பிந்தைய எதிர்ப்புகள், அதுக்கப்புறம் வந்து நவீனத்தை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, அதை வந்து நமக்கு இயர் கொடுத்தாங்க 1885 to 1919. ஆக்சுவலாக வந்து இது வந்து சொல்லுவாங்களா பிஃபோர் காந்தி ஏரா, அப்புறம் காந்தி ஏரான்னு சொல்லிட்டு காந்திய காலகட்டம் 1920 1947, சுதந்திரத்துக்கு பின் இந்தியா. ஸோ சுதந்திரத்துக்கு பின் 1947 அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் எப்படி தான் கொஸ்டின்ஸ் என்னென்னு எடுத்திருக்காங்க பாருங்கள். ஸோ 2016 17 18 இதே வந்து நம்ம வேறு புக்குன்னா அது கொஞ்சம் வரும். ஸோ என்னென்ன எக்ஸாம்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் எடுத்துருக்காங்க சொல்லி 420 கொஷின்ஸ் எடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதிலே பாருங்கள் 8th டாபிக், 9th 10th 11th டாப்பிக்கில் நமக்கு யூனிட் 8 9ல் வரவும் செய்யணும். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்கக்கால கிளர்ச்சி, அது அப்புறம் 19ஆம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்த சமயம் அதெல்லாம் நமக்கு 8th யூனிட்டில் கவர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் 2019 2021 22 23 சொல்லி எவ்வளோ கொஷின்ஸ் இருந்தால் கிட்டத்தட்ட 480 கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட் புக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு தேர்ட் புக் வந்து அப்படின்னா என்ன, இந்திய அரசியலமைப்பு, அதாவது கான்ஸ்டியூஷன் பாலிட்டியில் வரும் நமக்கு. அதே மாதிரி தான் தேர்ட் புக்குன்னா நமக்கு நியூவாக வரும் 2019 to 23. இதே நீங்கள் 13th புக் அப்படின்னா 2016 to 18 வந்துடும் நமக்கு. ஸோ இப்போ நான் காமிக்கிறதுலாம் 123 கொஷின்ஸ், அதாவது 123 எக்ஸாமோட கொஷின்ஸ் ஆக்சுவலாக உள்ள டாபிக் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்திய அரசு உருவாக்கம், வரைவு குழுக்கள். ஆக்சுவலாக உருவாக்கம் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு, ஸோ அந்த குழுவில் யார் இருந்தாங்க, அதெல்லாம் பற்றி கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து அரசியலமைப்பு, மூலங்கள் மற்றும் தேசிய சின்னங்கள். ஸோ தேசிய சின்னங்கள் நம்ம 6th புக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பகுதிகள் மற்றும் அட்டவணை, எவ்வளோ பகுதிகள் இருக்குது, எவ்வளோ சரத்து இருக்குது, எவ்வளோ அட்டவணை இருக்குது, எவ்வளோ சட்டத்திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து முகவரி. ஆக்சுவலாக முகவரி மட்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரும். முகவரி வந்து எப்படி எப்படிலாம் அதில் வந்து வார்த்தைகள் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம 10th புக்கில் கம்ப்ளீட்டாக படிப்போம் பார்த்தீங்கன்னா, அதை பற்றி சொல்கிறது. நெக்ஸ்ட் மாநில உருவாக்கம். ஆக்சுவலாக மாநிலம் வந்து எந்தெந்த வருஷம் உருவாக்குச்சு அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து குடியுரிமை பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 5 to 11 வரும். ஸோ குடியுரிமையில் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் என்ன அந்த 5 to 11 ஆர்டிகல் பற்றி கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து சிஏஏ பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஸோ குடியுரிமை வந்து இருந்தால் நமக்கு வந்து மாற்றம் செஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி குடியுரிமை பற்றிலாம் வரலாம். நெக்ஸ்ட் வந்து அடிப்படை உரிமை அப்படின்னு நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க 12 to 35 ஆர்டிகல். அதுக்கப்புறம் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்புறம் 38 to 50 டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது. ஸோ அதை பற்றின கொஸ்டின்ஸ்லாம் வரும். நெக்ஸ்ட் வந்து அடிப்படை கடமைகள் அப்புறம் 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இங்கேருந்து நம்ம எடுத்தோம், மொத்தம் எவ்வளோ இருந்துச்சு, ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ மாற்றினாங்க, இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நமக்கு 10th பாலிட்டிலே வந்து கவர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் மத்திய அரசு. ஆக்சுவலாக இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு பாடம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் அதில் வந்து ஏரியா வருவாங்கன்னா குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் அப்படின்றவங்க, வைஸ் பிரசிடென்ட் துணை குடியரசுத் தலைவர். ஸோ அவங்களோட ஆர்டிகல் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து நாடாளுமன்றம், அவரோட ஆர்டிகல் நாடாளுமன்றம் லோக்சபா, ராஜ்யசபான்னு சொல்லிட்டு. அப்புறம் மாநில அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட், ஆளுநர், அதுக்கப்புறம் வந்து அவங்க சிஎம் அவங்களாம் வருவாங்க. ஸோ மாநில சட்டமன்றம் அதுக்காக ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் யூனியன் பிரதேசம், யூனியன் டெரிட்டரிஸ் அவங்க வருவாங்க.
உள்ளாட்சி அமைப்புகள் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை பற்றி பேசுறது. நெக்ஸ்ட் வந்து மத்திய மாநில உறவுகள் அப்போ நம்ம 10th புக்லேயே பார்ப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா வந்து பொதுப்பட்டியல் இருக்கு, மாநில பட்டியல் இருக்கு, இது மத்திய பட்டியல் இணங்கி இருக்கு, ரெண்டுக்கும் ஈக்குவலாக இணங்கி இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்ப்போம். அதே மாதிரி அதுக்கு நிதி உறவு எவ்வளவுன்னு பார்ப்போம். இப்போ இந்திய நீதித்துறை, ஸோ அதை பற்றி படிக்கலாம். அப்போ அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சிஏஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்டார்னி ஜெனரல் வந்து எதுக்கு வரும், அட்வொகேட் ஜெனரல் எதுக்கு வராங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம். ஸோ தேர்தல் ஆணையம் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு கிரைட்டீரியா இருக்கும். ஸோ தேர்தல் ஆணையம் அப்படிங்கும்போது இது வந்து சுதந்திரமான ஆணையமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அதோட ஆர்டிக்கல் வரும். அது எவ்வளோ வருஷம் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து அலுவல் மொழி அப்படின்னா வந்து 344 to 351 அப்படின்னா இது வந்து எப்போ சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி வரும். அப்புறம் அவசர நிலை பிரகடனம். ஸோ இது வந்து 3 அவசர நிலை இருக்கும். மத்திய மாநில நிதின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி தான் கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஊழல் தடுப்பு நடவடிக்கை. இதெல்லாம் நம்ம 11th பாலிட்டி படித்தோம் அப்படின்னா 11th பாலிட்டியில் இருக்கும் கைஸ் கொஞ்சம். நெக்ஸ்ட் வந்து முக்கிய குழுக்கள், ஆணையங்கள், வழக்குகள், வாரியங்கள், தீர்ப்பாயங்கள். ஆக்சுவலாக இதுலேயுமே நம்ம கொஸ்டின்ஸ் வரும். தீர்ப்பாயங்கள் பற்றிலாம் மேக்ஸிமம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து மனித உரிமைகள், நுகர்வோர் அமைப்பு, பெண்கள் பாதுகாப்பு சட்டம், குழந்தை பாதுகாப்பு சட்டம், தகவல் உரிமை சட்டம். ஸோ இதெல்லாம் நமக்கு லோயர் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து 7th 8th 9thலாம் நம்ம கொஞ்சம் படித்தோம் அப்படின்னா வந்து ஏன்னா மனித உரிமை, அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு சட்டம், குழந்தை பாதுகாப்பு, தகவல் உரிமை அதெல்லாம் அதில் வரும். ஸோ நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்ஸ் படித்தோம் அப்படின்னா கொஞ்சம் கவர் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ். ஸோ 19 to 21 அப்படிங்கும்போது நமக்கு வந்து நியூ புக் 4th வந்துடும். இதே வந்து 14 அப்படின்னா நமக்கு 16 to 18 வரும். ஸோ இதான் வந்து தலைப்புகள் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பொருளாதாரம் பற்றி அறிஞர்கள் கருத்து, அப்புறம் 5 ஆண்டு திட்டம், திட்டக்குழு, வங்கிகள் மற்றும் RBI, நிதி ஆணையம், பணக்கொள்கை, அப்புறம் வரிகள் அதாவது ஜிஎஸ்டி பத்தி, அப்புறம் வந்து மக்கள் தொகை வந்து தகவல்கள், அப்புறம் வறுமை ஒழிப்பு, அதுக்கப்புறம் வந்து தேசிய வருவாய் கணக்கீடு, வேளாண்மை. ஸோ இந்த மாதிரி 12 பொருளாதாரம். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இதுல இருக்கு கைஸ். அதே மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 2019 எவ்வளோ கொஸ்டின் இருக்கு, 2021, 22, 23. ஸோ டோட்டலாக உங்களுக்கு நம்ம 662 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் புக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு புவியியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜியாகிரபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு பாருங்க புக் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து இது நியூ புக் 2016 to 23. ஸோ இங்கே 15 வந்துடும் நமக்கு 16 to 18 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஹெட்டிங்ஸ் பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து சூரிய குடும்பம். அதுக்கப்புறம் இதுல முக்கியம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மலைகள், காடுகள், எல்லைகள் அது வந்து நமக்கு முக்கியம். அப்புறம் சமவெளிகள், பாலைவனங்கள், புல்வெளிகள் இதெல்லாம் நமக்கு 10th வரும். ஸோ இந்திய ஆறுகள், காலநிலை, பருவகாலம், அப்புறம் மண் வகை, நில பகுதிகள், வேளாண்மை, அப்புறம் சரணாலயம் மற்றும் பல்நோக்கு திட்டங்கள் இதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன் தான். ஸோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நமக்கு இங்கே கவர் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க இந்த கொஸ்டின்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். 2019, 2021, 22, 23 டோட்டலாக வந்து 387 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க யூனிட் 8, யூனிட் 9 அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். யூனிட் 8, யூனிட் 9 நமக்கு வந்து பாருங்க பேஜ் நம்பர் 6 புக் நம்பர் 6 கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்து 19 to 23. இதே வந்து நீங்க வந்து 16 வந்து எப்போ 16 to 18 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து நமக்கு என்ன டாபிக் கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள், தமிழ் இலக்கியம் அதெல்லாம் நமக்கு வரும். தொல்லியல், கண்டுபிடிப்புகள் அந்த மாதிரி வரும். செகண்ட் வந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால எதிர்ப்புகள். அவங்க வந்து அதுல வந்து புலித்தேவர், ஒண்டி வீரன், வீரலட்சுமி, நெக்ஸ்ட் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்களாம் வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த சமயங்கள் அப்படின்றது. அப்புறம் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம். மேக்ஸிமம் யூனிட் 8, யூனிட் 9 நமக்கு தமிழ்நாட்டில் என்ன இருக்கும் அதை தான் நம்ம மேக்ஸிமம் படிப்போம். ஸோ அதான் சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு சமூக மாற்றம். இது 10th புக் தான். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு மலைகள், அழகா 10th ஜியாகிரபி வந்து தமிழ்நாடு பொருளாதாரம், தமிழ்நாடு வரலாற்று நிர்வாகம். ஸோ இது ரெண்டும் நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ்ல வந்துடும். பாருங்க 2019, 2021, 22, 23. ஸோ பாருங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க டோட்டல் நமக்கு வந்து 874 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா வந்து ஒன்ஸ் அப்பான் டைம் 22, 23, 21லாம் வந்து நமக்கு வந்து யூனிட் 8ல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். நமக்கு இப்போவுமே நமக்கு யூனிட் 8ல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வருது. ஏன்னா திருக்குறளே வந்து அதில் வந்து மேஜர் ரோல் பிளே ஆயிருக்கும். நான் வேர் டு ஸ்டடி போடும்போது நான் சொல்லியிருப்பேன் இதெல்லாம். ஸோ வந்து நமக்கு யூனிட் 8ல வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ பாருங்க தமிழ்நாட்டு சமூக மாற்றம்ல மட்டும் நமக்கு 174 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து அறிவியல் சயின்ஸ். ஆக்சுவலாக வந்து இது புக்கு 7 அப்படின்றது வந்து ஏன்னா நியூ இயர் நமக்கு வந்து 19 to 23 இருக்குது. ஸோ டாபிக்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே வரும். இதில் பயாலஜியும் வரும். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இயற்பியல் ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வேதியியல் கெமிஸ்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பயாலஜி வந்திருக்கும் பாருங்க, உயிரியல். ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஜிஎஸ் கைஸ், ஜிஎஸ் சொல்லுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ். அது இப்போ பார்க்க போகிற 3 புக்கும் வந்து, அதாவது 6 புக்கு வந்து நம்ம தமிழ் பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு ஜிஎஸ் வந்து எல்லாமே யூஸ் ஆச்சுன்னா எல்லாமே யூஸ் ஆச்சு, சயின்ஸை தவிர. ஏன்னா சயின்ஸ் வந்து தமிழ் அப்படின்றனால எனக்கு வந்து நான் வந்து இங்கிலீஷ் படியும். ஸோ வந்து எனக்கு தமிழில் நான் படிப்பேன். பட் ஆனால் சயின்ஸ் வந்து மட்டும் எனக்கு தமிழ் வந்து படிக்க எனக்கு கன்வென்ட் ஆகி அதுவும் வந்து எனக்கு கெமிஸ்ட்ரி கூட ஓகே இருந்துச்சு. நான் ஃபிசிக்ஸு பயாலஜிலாம் எனக்கு தமிழ் சுத்தமாக படிக்க முடியல. ஸோ அதனால் சயின்ஸ் புக் மட்டும் எனக்கு யூஸ் ஆகலாம். மித்தபடி எல்லாமே எனக்கு யூஸ் ஆச்சு. அப்புறம் ஜியோகிரஃபி சில கொஷின்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மித்தபடி ஹிஸ்ட்ரி, யூனிட் 8, யூனிட் 9, ஐஎன்எம் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. பெருசாக எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. பட் எனக்கு சயின்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு வந்து பகுதி ஆ. பகுதி ஆ வந்து தமிழ்ல வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இலக்கணம்ல இருந்து 21 டாபிக் சொல்லியிருப்பாங்க தெரியுமா. அந்த 21 டாபிக் வச்சு எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்தம் 39 எக்ஸாம்ஸ்க்கு கொஷின்ஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து நமக்கு 100 கொஷின்ஸ். ஸோ மொத்தமாக வந்து 3900, அதாவது 3900 கொஷின்ஸ். இது வந்து மொத்தம் 6 புக்கு சேர்த்து. ஸோ கன்க்ளூட்ஸ் 19 to 23 அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம். நெக்ஸ்ட் அதை வந்து இதை சப் டாபிக்ஸ். பாருங்க, நமக்கு எல்லாமே ஆகிற வரிசை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சொற்கள் ஒழுங்குபடுத்த இருக்கும், பயிற்சியல் வகை இருக்கும், இலக்கண குறிப்பு இருக்கும், அதுக்கப்புறம் விடைக்கேற்ற வினா இருக்கும், அதுக்கப்புறம் வாக்கிய வகைகள், அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஓமை வச்சிருக்கும், அதுக்கப்புறம் எதுகை முனை பத்தி பழமொழிகள், இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் வழியில் மிகும் இடம் மிக இடம் சொல்லிட்டு. ஸோ பாருங்க 16, 17, 18, 19, 20, 21, 22, 23. ஸோ வந்து இதுல எல்லா கொஸ்டின்ஸும் எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்க. டோட்டலா நமக்கு 874 கொஸ்டின் இருக்கு. இது அதுல 18. ஏன் அப்படின்னா வந்து 12 to 18. ஆக்சுவலாக வந்து ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் வந்து இதான் டிஃப்ரென்ஸ். தமிழ் நமக்கு வந்து 2012 to 18 கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஜிஎஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016 to 18 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே டாபிக்ஸ் தான். எவ்வளோ கொஷின் பாருங்க, 779 கொஷின் தமிழ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் ஒலி வேறுபாடு, அதுக்கப்புறம் வந்து ஆங்கில எழுத்து சொல்லுக்கு நிகரான தமிழ் சொற்கள், அதுக்கப்புறம் வேர் சொற்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பகுதி ஆ இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, இலக்கியம். ஸோ வந்து 2019 to 23. ஸோ அதனால பேஜ் புக் நம்பர் 9 அது வந்து 19 வந்துடும். ஸோ திருக்குறள், கீழ்கணக்குகள், கம்பராமாயணம், 8 தொகை, 10 பாட்டு, பிரைமரி காப்பி, மைண்ட் காப்பி. ஸோ அப்படியே நம்ம சிலபஸ்ல இருக்க எல்லாமே வரும். ஸோ பாருங்க, நம்ம மொத்தம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுத்துருக்காங்க. அப்போ 752 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அப்படியே வந்து நம்ம சிலபஸ் வச்சு தான் எடுத்திருப்பாங்க இவங்க. நான் வந்து எல்லா புக்குமே ஒயிட் நோட் யூஸ் பண்ணியிருக்கேன், சயின்ஸ் புக்கை தவிர. ஸோ ஆனால் பட் எனக்கு வந்து பின்னாடி வந்து எதுவும் தெரியல. ஸோ நீட்டாக தான் இருந்துச்சு. எனக்கு பேப்பர் வந்து நல்லா குவாலிட்டி. ஸோ பாருங்க கைஸ், இது வந்து பகுதி ஆ, புக் நம்பர் 19 அப்படிங்கும்போது 2012 to 18 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்க, அதே நமக்கு சிலபஸ் தான். எவ்வளோ கொஸ்டின் கொடுத்தாங்க, 338 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. இது வந்து பகுதி ஆ இலக்கியம். நெக்ஸ்ட் வந்து அறிஞர்கள் சான்றோர்கள் பார்க்கலாம். பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ வந்து 2019 to 23 கொஸ்டின்ஸ், அதாவது கொஸ்டின் பேப்பர். ஸோ பாருங்க, பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் அப்படின்றது, அப்புறம் மரபு கவிதை, புதுக்கவி, தமிழ் கடித இலக்கியம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நமக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 752 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நியூ புக்ல, இதே ஓல்டு புக் பார்க்கலாம். பாருங்க, 2020 சொல்லிட்டு மொத்தம் 20 புக்கு இருக்கு பிவைக்யூக்கு. பாருங்க 2012 to 18. ஸோ அதே தான். ஸோ அதே டாபிக்ஸ் தான் நமக்கு இங்கே வரும். புதுசாக நமக்கு இது கூடிய அதே டாபிக்ஸ் தான். ஸோ நமக்கு எவ்வளோ கொஷின்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா 296 கொஷின்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஓல்டு புக் 2023ல நடந்தது. 2024ல என்ன நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, ஸோ 2024ல் அப்படின்னா வந்து மொத்தம் 21 எக்ஸாம் ஜிஎஸ்ல நடந்துருக்கு. ஸோ அவங்களுக்கு 21 கொஷின் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. ஸோ ஸ்டில் நவம்பர் வரைக்கும், லாஸ்ட் நவம்பர்ல என்ன நடந்திருக்கோ ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு 21 எக்ஸாம்ஸ் ஜிஎஸ்ல வந்து இருக்கு. அதை வச்சு ஒவ்வொரு இதுலையும் இப்போ வந்து இண்டஸ்ல கொஸ்டின் கேட்டால் இண்டஸ்ல ஆட் ஆகிருக்கும், இல்லை குப்தாஸ்னா குப்தாஸ்ல வந்துருக்கும், இல்லாட்டி வந்து
அவங்களுக்கு வந்து மராத்தாஸு, டெல்லி சுல்தான் அந்த மாரி இல்லாட்டி ஐஎன்எம்ல கேட்டிருந்தா வந்திருக்கலாம். இல்லாட்டி வந்து யூனிட் 8, யூனிட் 9ல ஸோ அந்த மாரி கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 21 ஜெனரல் ஸ்டடீஸ்ல கொஸ்டின் எக்ஸாம் நடந்திருக்கு. 21 எக்ஸாம். தமிழ்னு பார்த்தோம்னா 2 எக்ஸாம் தான். அநேகமா குரூப் 4, குரூப் 2 அந்த 2 எக்ஸாம் தான் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலா வந்து நான் உங்களுக்கு வந்து இப்ப நான் 2 புக்கா பார்த்தோம் பார்த்தீங்களா? ஒவ்வொன்னுக்கும் 2 புக் இல்லாம ஒரே ஒரு புக் தான் போட போறாங்க இனிமேல் உங்களுக்கு. 2016-24 மட்டும் புக்கு. இது பிடிஎஃப் வந்து உங்களுக்கு குடுத்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றோம் அப்டின்னா வந்து, நான் ஜிஎஸ்ல கூட சொல்றேன் உங்களுக்கு பாருங்க. பாருங்க இப்போ வந்து புக் நம்பர் இங்க 6 இருக்கு பாருங்க. அதே மாரி இங்க 16 அப்டின்ட்டு இருக்கு. இனிமேல் இந்த 16 புக் இல்லாம புக் நம்பர் 6 மட்டும் அது மாரி ஒரு புக்கா தான் வரப்போகுது. உங்களுக்கு வெறும் 1 to 10 புக்ஸ் தான் 10 புக்ஸா தான் வரும். ஆனா அது என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அதுல என்ன அப்டேட் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா வந்து 16-24 வந்து புக்காவும் 16-24 வந்து புக்காவும் 12-15 வந்து பிடிஎஃபாவும் உங்களுக்கு குடுத்துறாங்க. ஸோ ரேட்ன்னு பார்த்தீங்கன்னா 1300 வரும். போஸ்ட்னா 1400 வரும். இவ்வளோதான் கைஸ் சேஞ்சஸ்ன்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது. ஆனா பட் ஒரு இது புக்கா, ஒரு இது பிடிஎஃபாவும் குடுத்துர்றாங்க. ஆக்சுவலா நீங்க ஓல்டு புக் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓல்டு புக் மீன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் எடிஷன் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்து நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பிடிஎஃபா உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ 12-15 வந்து பிடிஎஃபாவும், 6-24 வந்து புக்காவும் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் செட். ஸோ 20 புக்ஸ் இருந்துச்சு. இப்போ நீங்க ஆர்டர் பண்ணீங்க 10 புக்ஸ் வரும். இது வந்து ஃபுல் செட்டு. நீங்க தமிழ் பிவைக்யூ மட்டும் நீங்க வேணும் அப்டின்னா வந்து சந்தோஷ் மணில வந்து அவங்க தமிழ் பிவைக்யூ மட்டும் போட்டிருக்காங்க. அந்த புக் நல்லா இருக்கு அப்டின்ற ரிவ்யூ நான் பார்த்தேன். ஆனா பட் நான் அந்த புக் வாங்கல கைஸ். ஆனா அந்த புக் நல்லா இருக்கு அப்டின்னு தான் சொன்னாங்க. நானும் சாரோட வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவ தான் அப்படியே புக்கா போட போறோம் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 3 வீடியோ மட்டும் போட்டிருந்தாங்க. 3 வீடியோ 2 வீடியோ தெரியல. நான் திருக்குறள் அதுக்கப்புறம் வந்து 8 தொகைன்னு நினைக்கிறேன். அந்த 2 மட்டும் நான் கேட்டிருக்கேன். அவங்களோட வீடியோஸ். நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா, தமிழ் வந்து நான் வேர் டூ ஸ்டடி போட்டிருக்கேன். பார்ட் பி, பார்ட் சி வித் பேஜ் நம்பரோட போட்டிருப்பேன் நானு. பார்ட் ஏக்கு வந்து நான் வந்து எப்படி நம்ம ஓல்டு புக்கு, நியூ புக்கையும் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நோட்ஸை ஷேர் பண்ணி போட்டிருப்பேன் கைஸ். அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி மேக்ஸ் வீடியோஸ் நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் போகிற மேக்ஸ் வீடியோஸ் எதுலேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாய்ஸ் கடல் கணிதம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுவும் அதுக்கப்புறம் கன்யன் புக்கு. ஸோ 2யும் வந்து ஃபியூஷன் பண்ணி தான் நான் வந்து வீடியோஸ் போடுறேன். மேக்ஸ் வீடியோஸ். நீங்கள் அதுதான் கைஸ் செய்யணும். அவ்வளோதான். ஸோ நான் மேக்ஸிமம் தமிழும் மேக்ஸ் மட்டும் தான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஜிஎஸ் நான் போட ஸ்டார்ட் பண்ணல கைஸ். தமிழும் மேக்ஸ் மட்டும் தான். தமிழ் வந்து நான் ஃபுல்லாக வந்து நான் நோட்ஸ் எடுத்து நான் தமிழ் வீடியோ போடுறேன். மேக்ஸ் அப்படின்னா நம்ம சாய்ஸ் கடல் கணிதமும் அதுக்கப்புறம் கணியன் புக் 2யும் வந்து ஃபியூஸ் பண்ணி தான் வீடியோஸ் போடுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.